திருச்சி மணப்பாறை தாலுகாவில் உள்ளது கண்ணூத்து கிராமம். இங்கு 2000 பேர் வசிக்கின்றனர். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தொலைத்தொடர்பு சேவை இல்லாமல் இருந்தது. அவசர தேவைக்கு 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலையில் கண்ணூத்து கிராம மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மரங்காரி வட்டம் மரங்காரி ஒன்றியம் கண்ணூத்து ஊராட்சி செல்லிபிரேசாமி அவர்கள் பேசுகிறேன். இது எங்களுக்கு நெட்வொர்க் டவரே எல்லாமே இருக்கும்போது பிரைவேட் ஆள் வரேன்னு சொல்லிட்டு வரவில்லை. இப்போதைக்கு எங்களுக்கு பிஎஸ்எல்காரங்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. 100 நாள் வேலை மக்கள் நாங்கள் டவர் எடுக்க ஒரு 2 கிலோமீட்டர் போய் வரும் சூழ்நிலை இருந்தது. இப்போ இந்த பிஎஸ்எல் வந்த பிற்பாடு நல்லபடியாக இருக்குது. நல்ல செழிப்பாக இருக்குது. நல்லா மக்கள்கிட்ட பேச வைக்க இருக்காங்க. எங்களுக்கு நாடு சுதந்திரமானதுலேருந்து டவர் இல்லை. அந்த டவர் இருக்கும்போது எங்கள் ஊருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமே பண்ண முடியாது. ஊராட்சியிலேருந்து எல்லா ஊராட்சியும் பண்ணாங்க. இப்போ இந்த டவர் வந்த பிற்பாடு அந்த ஊராட்சியில் மூலியமாக நாங்கள் நெட்வொர்க் வேலை செய்து நல்லா பண்ணுறோம். பள்ளி படிக்கும் மாணவர்களும் கோவிட் தொற்றின் பொழுது ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. மிக முக்கியமாக வயதானவர்கள் அவசர மருத்துவ சேவைக்கு 3 கிலோமீட்டருக்கு மேல் அங்கு வசிப்பவர்கள் நடந்து சென்று 108 சேவையை அழைத்து வர வேண்டிய நிலையில் இருந்தனர். மிக முக்கியமாக இந்த ஊர் 4 புறமும் மழையால் சூழ்ந்தது. பல தனியார் நெட்வொர்க் சேவைகளும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் செல்போன் சேவைக்கான டவர்களை அமைப்பதில் சுணக்கம் காட்டினர். திருச்சி மணப்பாறையை அடுத்த கண்ணூத்து கிராமத்தில் 75 ஆண்டுகளாக மொபைல் சேவை இல்லாததால் தன்னால் படிக்க முடியவில்லை. இந்த விதமான சந்தேகங்கள் குறித்து தகவல்களை ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை என மாணவி தனது ஆதங்கத்தை குறிப்பிட்டிருந்தார். கோவிட் தொற்று காலத்தில் தேர்ச்சி பெற்று தற்பொழுது 11ஆம் வகுப்பு படிப்பதாகவும் மணப்பாறைக்கு சென்று வருவதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் JEE தேர்வுக்கு படிப்பதால் எனக்கு தற்பொழுது BSNL டவர் அமைத்து உள்ளது. இது பெரும் வசதியாக உள்ளது. மேலும் படிப்பை தொடர BSNL இந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். என் பேர் கிருத்திகா ஸ்ரீ. நான் கண்ணூத்து கிராமத்தில் இருக்கிறேன். நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 8th 9th படிக்கையிலே 6th 7th 8th படிக்கையிலே கொரோனா வந்துருச்சு. அப்போ கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துட்டுருக்கையில இந்த 73 இயர்ஸாகவே டவரில் எங்கள் ஊரில். ஸோ என்னால் படிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டவுட்னா கேட்க முடியாது. எந்த ஃபெசிலிட்டிஸுமே எனக்கு கிடையாது. ஆல் பாஸில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் ஆனோம். பட் நான் 11th படிச்சுட்ருக்கேன். 10th முடிச்சு எங்கள் ஊரில் ஸ்கூல்ஸ் கூட கிடையாது. இப்போ மணப்பாறையில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். அங்கேருந்து வர மெசேஜஸ் டவுட்டு எதாக இருந்தாலும் இப்போ BSNL ரீசெண்டாக 73 வருஷம் கழித்து போட்ட BSNL டவர்னால தான் அதையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. JEE எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். அந்த ஃப்யூச்சரை பற்றியும் நான் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ BSNL போட்டனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்ணூத்து ஊராட்சி தலைவர் பேசும்பொழுது, சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எங்களுக்கு போன் வசதி இல்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு செல்வாறு தங்களது ஊதியத்தை பெறுவதற்கான குறுஞ்செய்தியும் பார்ப்பதற்கு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றுதான் பார்க்க முடியும். மொபைல் போன் பேச வேண்டியது என்றாலும் அங்கே சென்றுதான் பேச முடியும். தற்பொழுது BSNL 4G நெட்வொர்க் சேவை கொடுத்துள்ளது. இது மிகவும் பயனளிப்பதாக உள்ளது. தனியார் நெட்வொர்க் செல்போன் டவரை அமைத்து தருவோம் என்று நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். கண்ணூத்து கிராமத்தில் உள்ள தீபக் குறிப்பிடும் பொழுது, ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 108க்கு கால் பண்ணுறனா கூட நாங்கள் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் 108 கால் பண்ணி அந்த டைமில் தான் ஒரு 108 வைக்க வர வச்சோம். மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு நல்லதும் சரி கெட்டதும் சரி எங்களுக்கு செய்தி பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கிடைக்கிது. ஏன்னா எங்கள் ஊரில் டவரே கிடையாது. யாரும் ஒரு நிமிஷம் கொடுக்கணும்னா நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் எங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். அந்த டைமில் எங்களுக்கு ஃபோன் வந்தால் தான் அந்த நியூஸ் கிடைக்கும். அது இங்கே கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours கேப் கிடைக்கும். கல்விக்கில் ரொம்ப பின்தங்கிய கிராமம் எங்கள் ஊர். இதை டவர் இல்லாமல் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் போய் கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்மளோட மேடம் உடனடியாக BSNL மேலாளர் சந்திரசேனா பாலா அவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஊருக்கு கம்பல்சரி இப்போதைக்கு உடனடியாக ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக BSNL ஊழியர்களும் மற்றும் MP அவர்களும் சேர்ந்து தற்காலிகமாக எங்கள் ஊருக்கு ஒரு லாரி மூலம் கொண்டு ஒரு செல்ஃபோன் டவரை நடத்தினார்கள். மொபைல் நெட்வொர்க்கே இல்லாத ஒரு கிராமம் தற்பொழுது BSNL 4G சேவை வந்ததற்கு பிறகு சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் தங்களுக்கான மொபைல் போனில் விளையாடுவது, திரைப்படம் பார்ப்பது, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்வது, படிப்பது, செய்திகளை நேரலையில் பார்ப்பது போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உள்ளனர்.